ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 420வது நாமா ஓம் ஸ்ரீ காயத்ரியை நமஹ ஓம் என்பதாம். பிரசீத பரதேவதே மம ஹிருதி பிரபூதம் பயம் நிவாரய ஜராமிருதி திரிபுர சுந்தரி ஸ்ரீ சிவே. நாமாக்களின் பொருள் விளங்காத பொழுது நான் முணுமுணுக்கும் ஸ்ரீ சக்தி மகிம்னா ஸ்தோத்திரத்தின் 55வது ஸ்லோக வரிகள் இவைதான். அம்மா, என்னிடம் இருக்கும் பயத்தை போக்கு, நாமாவின் பொருளை காண்பித்து கொடு, திரிபுர சுந்தரியாக விளங்கும் பரம்பொருளே என்று வேண்டினேன். வேண்டியதுதான் தாமதம். ஸ்ரீ சக்தி மகிம்னா ஸ்தோத்திரம் எனது கையில். பக்கங்கள் காற்றில் பறந்து 23வது ஸ்லோகத்தை காண்பித்து கொடுத்தது. காயத்ரி சசிரா ஸ்துரிய சகிதா சந்தியாமயி இதி ஆகமைஹி ஆக்யாதா திரிபுரே துவமேவ மகதாம் ஷர்ம பிரதா கர்மணாம் தத்தத் தர்ஷன முக்கிய சக்திரபி ச த்வம் பிரம்ம கர்மேஸ்வரி கர்த்தா அர்ஹன்னு புருஷः ஹரிஷ்ச சவிதா புத்தः சிவஸ்துவம் குரு. அம்மா, நீதான் காயத்ரி தத்துவம், நீயே ஹரி, சவிதா, அனைத்தையும் அறிந்தவள், சிவனும் நீயே என்கிறார் துர்வாசர். சந்தியா வடிவமான காயத்ரியாக இருப்பவள் சிறந்த கர்மங்களுக்கு பயனாக இன்பத்தை தருகிறாள் என்கிறார் துர்வாசர். அந்தந்த சாஸ்திரங்களின் முக்கிய சக்தியும் நீதான். ஆம், அவள் யோசித்தாள். வேதத்தின் பூர்வ பாகத்தில் வணங்கப்படும் தெய்வங்களுக்கு காயத்ரி என்னும் சந்தஸில் 2 வரிகளால் உபாசனைக்கு மிகவும் பயன்படுமாறு அமைத்து தந்தாள். ஸ்ரீ ராமாயணம் முழுவதும் படிக்க இயலவில்லையா? ஸ்ரீராம காயத்ரியை ஜபம் செய்யலாம். தாசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதயாத். ராமனின் காயத்ரி இதுதான். ஜனகாத்மஜாயை வித்மகே ராமப்பிரியாயை தீமகி தன்னோ சீதா பிரச்சோதயாத். இதுதான் சீதா காயத்ரி. ஜபம் செய்ய முடிந்தது, மனமும் திருப்தியானது. அனைத்து தெய்வங்களும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர தயாரானார்கள். அன்னையின் கருணையினால்தான். காயத்ரி மந்திரமாகி அதன் சக்தியுமாகி எந்த உருவத்தில் வேண்டுமோ அவ்வாறு வந்து கருணை மழை பொழிய வைத்தாள். இவ்வாறு தான் தோன்றியிருக்க வேண்டும். காயத்ரி என்னும் மந்திரம் சூரியனுக்கு மட்டுமல்ல, நமது இஷ்ட தெய்வங்களுக்கெல்லாம் காயத்ரி உண்டு. அதை திரும்ப திரும்ப சொல்வதால் ஏற்படும் பலனும் அபரிமிதம். அம்மா, உன் கடாட்சம் எங்கள் மேல் மட்டுமில்லை, அனைத்து தெய்வங்களுக்கும் இருக்கின்றது போலும். காயத்ரி சக்தியே நீதான். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன், சந்திரா.